ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு முட்டை சாதம் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல குக்கரில் நல்லா எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் நிலமாக பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டை நல்லா தட்டி போட்டுருங்க. போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கின உடனே அதில் தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் போடுங்க. போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினோடனே அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. காரத்துக்கு மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. அது கூடவே கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கிண்டி அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் அதில் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா கிண்டுங்க. கிண்டினிங்கன்னா அது நல்லா வெந்து வரும். முட்டை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் நான் சாதத்தை போட போகிறேன். சாதம் நான் சூடாக வடித்து போட்டிருக்கேன். சப்போஸ் காலையில் வச்ச சாதம் மிச்சம் இருந்தாலும் அதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதில் செஞ்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த சாதத்தையும் இந்த முட்டை கலவையில் கொட்டி கிண்டுங்க. நல்லா அது எல்லா இடத்துலையும் நல்லா அந்த மசாலா சாதத்தில் எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு அது கூட மிளகுத்தூளையும் போட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா ஈவனாக கிண்டி இறக்கிட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடுங்க. இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.